ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த அகாடமிக் இயருக்கான நாட்காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டைரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, அதுக்கடுத்து முழாண்டு தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி பிளானை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாமே முடிஞ்சிருக்கு. நமக்கு வந்து மார்க்ஸ் வச்சு தான் நீட்டு தவிர மற்ற எல்லா எக்ஸாமுமே மார்க்கை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேராமெடிக்கல் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, வெட்டினரி சயின்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் எந்த கோர்சஸ் வந்து போகணுன்னாலும், அதாவது எம்பிபிஎஸ்ஸை தவிர மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம இப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான். சரிங்களா? அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல வந்து படிக்காம லாஸ்டா வந்து ஃபைனல் டைம்ல வந்து ஐயோ என்னால வந்து படிக்க முடியாம போச்சு, நான் வந்து எப்படி ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா நான் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 400 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 450 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், இதுக்கு எனக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து கிடைக்குமா, பாராமெடிக்கல் கிடைக்குமா, இன்ஜினியரிங் கிடைக்குமா, இந்த மாதிரியான டவுட் வந்து கேட்குறாங்க. வெட்டினரி இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எந்த அகாடமிக் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பிலேருந்தே என்ன பண்றேங்க அப்படின்னா உங்களோட பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்றேங்க. அந்த அகாடமிக் இயர் சரிங்களா, நமக்கு வந்து காலண்டர் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எப்ப காலாண்டு தேர்வு, அதுக்கடுத்து அரையாண்டு தேர்வு, இது எல்லாமே டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. நம்ம காலாண்டு தேர்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 20/9/2024 இருந்து 28/9/2024 வரைக்கும் நடக்குது. அதுக்கடுத்து அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா 16/12 டிசம்பர்ல எப்பவுமே நடக்கும். 23 சரிங்களா, இந்த டைம்ல தான் நமக்கு வந்து காலாண்டு தேர்வு. அதுக்கடுத்து இப்போ நாளைக்கு நமக்கு வந்து மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாக போகுது. ஜூன், ஜூலை இந்த 2 மந்த்து, ஜூலை எண்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் டர்ம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இந்த மாதிரியான டைம்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நடக்கும். அதனால உங்களுடைய ஷெடியூலை ப்ராப்பரா இப்பலேருந்தே வந்து என்ன பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லா சாப்டர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாப்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி ஒரு சில லெசன்ஸ்ல மட்டும் 3 இந்த மாதிரி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே 2, தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 1.5 இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்போ மிட் டர்ம் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கிறப்ப நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அது காலாண்டு போறப்ப உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மிட் டர்முக்கு வந்து 2 லெசன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு லெசன் தான் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. மீதி ஒரு லெசனை வந்து என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. நம்ம வந்து காலாண்டு எக்ஸாம் அப்போ படிச்சுக்கலாம். அப்ப காலாண்டுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50% போர்ஷன். 50% அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல 10 லெசன் இருக்கு அப்படின்னா அது 5 லெசன் தான் காலாண்டு. அதுக்கடுத்து அரையாண்டுல பார்த்தீங்கன்னா 10 லெசனுமே. சரிங்களா? நம்ம 11th எக்ஸாம் வந்து எழுதிருப்போம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து 10 லெசன் இருக்குன்னா நமக்கு வந்து 2 லெசன், சப்போஸ் 15 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 4 அல்லது 5 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால உங்களுடைய மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்டிங் ஆகிறப்பே எந்த சாப்டர் இருந்தாலும் தமிழ்ல இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி அந்த மிட் டர்ம் போர்ஷன் அப்பயே என்ன பண்றாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. இப்பயுமே ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த மாதிரியான லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேர்ட் இந்த மாதிரி. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நம்ம 10ஆம் தேதியில இருந்தா என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி போகும். அப்ப நீங்க ஸ்டார்டிங் டேல இருந்து என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபியூச்சர்ல அதிகப்படியான பணம் வந்து செலவு பண்ணக்கூடாது, லட்சக்கணக்கில் காலேஜஸ்ல வந்து ஃபீஸ் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்ட் செட் வந்து இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு முடிச்சுட்டு போன பிறகு நம்ம கூட படிச்சவங்க ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரியான கோர்சஸ், சரிங்களா, நம்ம அந்த கோர்சஸ் வந்து படிக்க நினைச்சிருப்போம், அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து மைண்ட்ல தோணும், அச்சோ நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நம்மளும் படிச்சிருக்கலாமே. அவங்க எல்லாமே ஃபீஸ் கட்டாமல் ஃப்ரீயா படிப்பாங்க. நமக்கு வந்து ஃபீஸ் கட்டும்போது கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும். ஆஹா, ஃபீஸ் அவங்க வந்து கம்மியா கட்டுறாங்க, நம்ம வந்து அதிகமா கட்டுறோம், கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரியான ஃபீல் ஃபியூச்சர்ல பண்ணாதீங்க. உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பணம் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பயிலேருந்து என்ன பண்ணுங்க, படிங்க. இப்பயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல படிக்கலாம் அல்லது பிரைவேட்ல படிக்கலாம். நமக்கு எல்லாமே ஃபீஸ் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்லயும் அதுக்கு வந்து கண்டினியூ ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாமே கட் ஆஃப் வச்சு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பலேருந்தே உங்களுடைய ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்தந்த போர்ஷனை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்பயே படிச்சிருங்க. ஸ்கூல்ல மோஸ்ட்லி ப்ராப்பரா ஷெடியூல் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகி
அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்மு, அதுக்கடுத்து குவார்டர்லி, அதுக்கடுத்து செகண்ட் மிட் டேர்மு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுமே யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால அதுக்கு எல்லாமே இன்வால்மெண்ட்டாக நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். யூனிட் டெஸ்ட்டாக படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய ஸ்டடியை வந்து என்ன பண்ணுங்க, கொண்டுட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 லெசன் இருக்குது அப்படின்னா அந்த 5மே படிச்சுட்டிங்கன்னா அரையாண்டில் மீதி இருக்கக்கூடிய 5 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் 1, 2 இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரிவிஷன் டைம்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 550க்கு மேலே, அதுக்கு மேலேயே எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்ம கூட படிக்கிறவங்க. சரிங்களா? அவங்களுடைய இது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க். சரிங்களா? அதனால ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கவங்களுடைய கஷ்டம் வந்து என்ன பண்ணும், குறையும். சரிங்களா? இந்த 1 இயர் அப்படின்னு எல்லாமே சொல்கிறது தான். அதனால உங்களுடைய ஸ்டடியை வந்து என்ன பண்ணுங்க, இப்பலேருந்தே ஃபாலோ பண்ணுங்க. டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுடைய ஸ்கூல் டைமிங்கோட வீட்டில் 1 ஹவர், மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி படிக்கிற மாதிரி பாருங்க. அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவு இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா இப்போ நடுவுலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலாண்டு அரையாண்டு இதுக்கான எக்ஸாம் ஹாலிடேஸ் இதெல்லாமே வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படிக்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ காலாண்டு அரையாண்டு இதுக்கெல்லாமே லீவு வந்துச்சு அப்படின்னா அந்த ஷெடியூல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலாண்டு போர்ஷன்ல எது எது படிக்காமல் இருக்கலோ அதை என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மிட்டம் சரியா படிக்கல அப்படின்னா மிட்டம் முடிஞ்சோடனே இருக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். டெஸ்ட் இது எல்லாமே எழுதி பாருங்க. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட். உங்களுக்கு வந்து தெரியல, ஒரு கொஸ்டின் வந்து மெமரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. பார்த்து கூட எழுதி பாருங்க. அதுக்கடுத்து வந்து என்னது, பார்க்காம எழுதி பாருங்க. படிச்சு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஒரு டைம் 2 டைம். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை வாட்டி டைம் கிடைக்குதோ அத்தனை வாட்டி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கூல்லேயே வந்து படிச்சு எழுதி பாடுறா அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. என்ன சார் எழுதி பார்க்க சொல்றீங்க, நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எழுதுனா அங்கதான் அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா நீங்களே செல்ஃப் டெஸ்ட் இதெல்லாமே என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம டெய்லி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.